கட்ட பொம்மனாக பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரியும் கப்பலோட்டிய தமிழனாக உண்டாசு கவியாக தங்க தமிழை கொண்டாடிய நம் நடிகர் திலகத்தை போற்றி எங்களின் நினைவாஞ்சலிகளை சமர்ப்பிக்கிறோம். நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, அது கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகழ் வேஷமாகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன், அதை போல. வாழ்றது முக்கியம் இல்லைன்னு சொல்ல, ஆனா மத்தவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை. விதைச்சோன்னே பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ, அப்புறம் ஓமவன் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவன் சாப்பிடுவேன். அதெல்லாம் இருந்து பார்க்க நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது. இதெல்லாம் என்ன பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தனுடைய கடமை. மனோகரா, உன்னை ஏன் அழைத்திருக்கிறேன் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து. அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். என் கட்டளையை தெரிந்து கொண்டிருப்பாய் நீ. கட்டளையாது, கடைகாண முடியாத ஆசை. பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்ணை என்றெல்லாம் கொஞ்சி குலவி தந்தத்தாலான கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனே, என் விழி நிறைந்தவனே, வீரர் வழி வந்தவனே என்று யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை, அந்த மனோகரனை சங்கிலி பூட்டி சபைக்கு நடுவே சந்தோஷம் கொண்டாட நினைக்கும் உங்கள் ஆசைக்கு பேர் கட்டளையா தந்தையே? அடக்கியாலும் உங்களை சொல்ல அடிபட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? டேயட்டப்பா, ஈனச்சொல் பேசாதே, நாவை எடுத்தறி. வாழ விரும்பினாய், வல்லவனை அழித்தாய், இனி நீ வாழ்ந்து கொள். வீரம் நிறையற்றதென்றாய், வீணரை வணங்கினாய், வேண்டியதை வாங்கிக் கொள். கூலி கேட்டாய், கும்பிட்டாய், கோழையானாய், கூலியை பெற்றுக்கொள். ஆனால் அந்நியன் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இணைக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே. நீ காட்டி கொடுத்தவன், நான் காட்டி கொடுக்கப்பட்டவன். என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை பரீட்சித்து பாரேன். உனக்கு திறமை இருந்தால் பார்வைக்கு சுமாரா இருக்கலாம், ஆனா என் புலமை பத்தி உனக்கு தெரியாது. தயாராரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ கேட்காத, எனக்கு கேட்க மட்டும் தான் தெரியும். நானே கேட்கிறேன். கேளு. கொஞ்சம் பொறுங்க. கேளும். பிரிக்க முடியாதது என்னவோ? தமிழும் சுவையும், பிரியக்கூடாதது எதுகையும் மூளையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது, கலையும் அழகும், கலையில் சிறந்தது இயல் இசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயா, புலவர்க்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதைத்தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது அனைத்தும் அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்து விட்டால் எழுதும் பாட்டில் பிழை இருக்காது என்று அர்த்தமா? அது பற்றி யாம் குற்றம் கூறக்கூடாதா? கீரன் என் பாட்டில் குற்றம் கூறுகிறாரா? கூறும் கூறும், கூறி பாரும். எங்கள் பேரரசுக்கு கீழரசா இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை, வெகு காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை, இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி?
எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றமிரைத்தாயா, நீர்வாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, களைநிவாழ் உழவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலைதனை நெற்கதிராய் குவித்து விடும் ஜாக்கிரதை. காவியங்களை கண்முன்னே காட்டி சரித்திரமான நம் திலகத்தின் நினைவுகளோடு உங்கள் தமிழ் 89.4 FM.